பொம்மி பசங்க ரூம்பு, பொம்மி பசங்க ரூம்பு. ஓகேவா? ஒரு ரூம் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. குட்டிங்களை ஈஸியாக எடுங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கானது தான் இந்த வீடியோ. எதுக்கு சொல்கிறேன், க்ளீனிங் ப்ராசஸ்ங்கிறது பெரிய வேலை. மற்றபடி சாப்பாடு போடுறது கூட ஏதோ ஹெல்ப் கேட்டு நம்ம போட்டுடலாம். ஆனால் க்ளீனிங்கிறது ரொம்ப கஷ்டம். யாருமே வரவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டாங்க, ஒருத்தரும் வரமாட்டாங்க. இது எதுக்கு இதை காட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. தெரிஞ்சுக்கணும், எல்லா விஷயமும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஷெல்டருக்குள்ளேயே அடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அதுக்கு தகுந்தபடி ஆள் வேணுங்க. ஆள் போடுறதுக்கு பணம் வேணும். பணம் கொடுத்தாலும் எங்களை மாதிரி கிராமத்துலலாம் யாரும் டாய்லெட் எடுக்கிறதுக்கெலாம் வரவே மாட்டாங்க. ஆமாம், உண்மையான மனித கழிவுகள் அள்ளுறது கூட ஆள் இருக்குது. இவங்களுடைய இதை மலத்தை அள்ளுறதுக்கு வந்து யாரும் கிடையாது, ஆளே கிடைக்காது. அதாவது நான் சாகிற வரைக்கும் நான் தான். ஓகேவா? ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். ஏன்னா நான் வந்து விரும்பி செய்கிறேன் அப்படிங்கிறது வேற. இவங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வேலை வந்து ஒரு பெருசாக தெரியலை. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருசாக தெரியாது. நம்ம பசங்க எப்படி நம்ம சின்ன குழந்தைங்கலேருந்து வளர்க்குறோமோ அந்த மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அப்படி தோணாது. எங்கள் அம்மா உள்பட